நாளைக்கான வீடியோக்கான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வேலன் வந்து வள்ளிய தேடி அவங்க வீட்டுக்கே வந்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். வள்ளி வந்து அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, வள்ளி தான் காட்டுறாங்க. அவங்க வெளியில நின்னுக்கிட்டு அப்பா, அப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. நைட் நேரம் ஆயிடுச்சு. அவங்க வந்து மழை வேற ஓவரா பெய்ய ஆரம்பிச்சிருது. மழையில நனைஞ்சுக்கிட்டே வந்து அப்பா, அப்பான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. உள்ள ரத்தனம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் காதுக்கு வந்து வள்ளி கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. வள்ளி கத்துறாளா? வள்ளி எங்க? வள்ளி எங்க இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க ரூம் ஜன்னலை ஓப்பன் பண்ணி வெளியில பார்க்காங்க. வெளியில பார்த்தா வெளியில நின்னுக்கிட்டு, "அப்பா வாங்கப்பா, நான் எந்த தப்புமே பண்ணலப்பா. எனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாதுப்பா. வாங்கப்பா" அப்படிங்கிற மாரி வந்து உள்ளேருந்து கூப்பிடுற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரத்தினத்துக்கு வந்து வள்ளிய பார்த்தோனே ரொம்ப கவலையாயிருச்சு. "ஏய் ஏய்" அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு ஒருவன் வெளியில வராங்க. வெளியில வந்தோனே அங்கனக்குள்ள வந்து நம்ம வேதாவும் நம்ம ரஞ்சித்தும் தடுக்குறாங்க. "என்னப்பா எங்க போற?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "வெளியில வள்ளி நின்னுக்கிட்டு இருக்கா. அவள போய் உள்ள கூப்பிட போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னப்பா பழசெல்லாம் மறந்துட்டியா? அவ வந்து நம்ம குடும்பத்தோட மானத்தையே வந்து குழி தோண்டி புதைச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த கோர்ட்ல போய் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நாங்க லவ் பண்ணோம். அதனால தான் இந்த கல்யாணத்த பண்ணோம்." அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வேலனையும் காப்பாத்தியிருக்கா. அப்படிப்பட்டவள போய் நீ இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வர போறியாப்பா? நல்லா யோசிச்சு முடிவெடுப்பா அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லக்கா, நான் வந்து நல்லா தான் முடிவெடுத்திருக்கேன். என்ன இருந்தாலும் என் மகன் வந்து இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான். நான் போய் அவகிட்ட பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வெளியில வராங்க. ரஞ்சித் வந்து "வாமா வாமா" அப்படின்னு சொல்கிற மாதிரி தடுக்கிறாங்க. யார் பேச்சுமே கேட்கல ரத்னம். அவர் பாட்டில் விறுவிறுன்னு வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்தோடனே, "என்னம்மா எதுக்கும்மா வெளியில் நிற்க? வீட்டுக்குள்ளே வர வேண்டியதானே?" அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னம் வந்து கேட்காங்க. "அப்பா நான் சொல்கிறத கேளுங்கப்பா. நான் எந்த தப்புமே பண்ணலப்பா. எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த வேலன் தான்ப்பா. நான் அவன்கிட்ட கூட சொல்லிட்டு வந்தேன். வேலன் வந்து இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான்ப்பா வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுமதி வந்து உள்ளேருந்து வெளியில் வந்துடுறாங்க. "ஆமாம் மாமா, எனக்கு தெரியும். வள்ளி வந்து எந்த தப்புமே பண்ணலை. வள்ளிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. வள்ளி சொல்கிறத ஏற்றுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமாப்பா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுப்பா. அவன் எனக்கு தெரியாமே தாலி கட்டிட்டான்ப்பா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்புறம் ஏம்மா கோர்ட்டில் அப்படி சொன்னேன்?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "அவனோட உயிரை காப்பாற்றுறதுக்காப்பா அப்படி சொன்னேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கிட்டு ஒரு ஆட்டோ சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா அங்கிட்டிருந்து வேலன் வந்து ஒரு ஊர்னு இறங்கி வராங்க. இறங்கி வந்தோடனே, "ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "டேய், உன் மேலே வந்து நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே நீ குழி தோண்டி புதைச்சிட்டியடா. தயவுசெய்து என் கண்ணுலேயே முழிக்காத, கிளம்புடா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லையா, ஒரு உண்மையை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். இப்போ வந்து நடந்ததுக்கும் வள்ளி மேடத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவங்க கழுத்தில் தாலி கட்டினதும் நான் தான். மன்னிச்சிருங்கய்யா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமாப்பா, எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. நான் கோர்ட்லேயே வந்து சொல்லிட்டேன்ப்பா அவன்கிட்ட." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ரத்னம் வந்து சொல்கிறாங்க, "இங்கே பாரு வள்ளி, நீ கோர்ட்டில் சொன்னது அதெல்லாம் எனக்கு இப்போ முக்கியம் கிடையாது. இப்போ ஏன் முன்னாடி சொல்லு, உனக்கு அவன் முக்கியமா இல்லை நான் முக்கியமா?" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரத்னம் வந்து கேட்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வந்து வள்ளி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. "எப்பா இது என்னப்பா கேள்வி? எனக்கு எப்போவுமே நீங்கள் தான்ப்பா முக்கியம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. "டேய், இனிமேல் வந்து எங்கள் கண்ணிலே முழிக்காதடா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேலனை வந்து விரட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.